உயர்ந்து பார்க்கும் அவருடைய துறையில் இந்தியாவே உயர்ந்து பார்க்கும் ஸ்பெக்ட்ரா பிளாஸ்ட் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர், சேர்மேன் ராம்குமார் சாரை உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவர் சார்ந்த துறையில் அவருடைய அக்ராஸ் தி குளோப் அவருடைய ப்ரெசன்ஸ் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப் லைனப்போட அவங்க கம்பெனி ப்ரெசன்டபிளில் இருக்குது. அவர் சார்ந்த பல அசோசியேஷன்லேயும் அவர் ஒரு மிக முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்திருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ எப்போவுமே நம்ம இங்கே எல்லாருமே ஒரு ஆண்ட்ரப்ரனர்ஸ் தான். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஸ்னஸுங்கிற ஒரு வார்த்தையை வியாபாரம்னு சொல்லியிருக்கோம். ஸோ பணம் சம்பாதிக்கிற விதத்துலேயும் அறம் சேர்ந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் வியாபாரங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறோம். ஸோ இந்த பிஸ்னஸில் இவ்வளோ தூரம் இடத்துல இருந்திருந்தாலும் அறம் சார்ந்த பண்போட அரிமாவில் இணைந்து ஏறக்குறைய படிப்படியாக அரிமாவில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே இவருடைய சேவை. ஸோ இவருடைய முன்னேற்றம் பல தலைமை பண்புகளை வகுத்து ஸோ டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக ஒரு வருஷம் இவர் பணியாற்றினார். இவரோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் பீரியடில் எத்தனையோ கவர்னர்ஸ் பணம் இல்லாதவங்களுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, காசு இல்லாதவங்களுக்கு காசும், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை என்கிற வார்த்தையே இவருடைய பீரியடில் இருக்கக்கூடாதுன்னு பல ஆதரவற்றவர்களுக்கு இவர் செய்த உதவி, சின்ன சின்ன பெட்டிக்கடை, சின்ன சின்ன மளிகை கடை, சின்ன சின்ன மெஸ்ஸு, சின்ன சின்ன ஒரு பெரிய பல பேரை அவங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி காசு கொடுத்தா இன்னையோட முடிஞ்சிடும், அவங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு பல இளைஞர்களையும் பல ஆதரவற்றவர்களையும் ஒரு தொழில் முனைவோராக மாற்றினார் அப்படின்னு சொன்னால் அது சாதாரண வார்த்தை அமையாது. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற பல பேருக்கு தெரியும் ஒரு குழந்தைய சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட 500 குழந்தைங்க படிக்கிற ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூலை கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா மதிப்பில் இன்றைக்கும் நடத்தி அதில் கிட்டத்தட்ட 500 குழந்தைங்களுக்கு மேலே இன்றைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அது இவரோட பீரியடில் நடந்தது ஒன்று அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் எ வண்டர்ஃபுல் லீடர் ஆஸ் ஆல்வேஸ் சார். இது எல்லாத்தையும் விட சிறந்த ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம், இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் மாதிரி ஒரு 2 டயர் சிட்டியில் இருந்து குளோபலுக்கும் இன்டர்நேஷ்னலுக்கும் இங்கே இருக்கிற பிஸ்னஸ் ஓனர்ஸும் இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனிஸும் போகணுங்கிற மாதிரி. ஸோ ஈ இஸ் த இன்ஸ்ட்ருமெண்டல் அண்ட் த சேர்மேன் ஆஃப் ஜுபிலியன் தமிழ்நாடு அண்ட் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு. ஸோ ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, ஸ்டார்ட் அப் இந்தியா கூட கம்பைன் ஆகிற ஜுபிலியன் தமிழ்நாடுங்கிற ஒரு நாலேஜ் சமித்தோட சேர்மேனாக இருந்து கிட்டத்தட்ட 3வது வருஷம் கன்சிஸ்டண்ட்டாக இவர் தான் அதற்கான சேர்மேன். பல யங்ஸ்டர்ஸும் பல ஆண்டர்பிரனர்ஸும் இங்கேருந்து க்ரோ ஆகி போகிற அந்த ஒரு பெரிய நாலேஜ் சமித்தையும் சார் தான் லீட் பண்ணிருக்காரு. எங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் லீடர். நம்ம லயன்ஸ் கிளப்பில் இருந்து இங்கே இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாத்துக்குமே சிஎஸ்ஆர்னு கேள்விப்பட்டிருப்போம், எல்லா பிஸ்னஸ் ஓனரும் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிஸு எப்படி லயன்ஸ் கிளப்போடு சேர்ந்து அவங்களோட கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிளை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவர் இன்ஸ்ட்ருமெண்டலாக இருந்து லயன்ஸ் கிளப்போட மல்டிபிளில் இருக்கிற ஒரு கோஆர்டினேட்டராகவும் அதில் இருக்காருன்னு சொன்னால் மிகையாகாது. இப்படி ஒரு ஆண்டர்பிரனர் இதுலேயும் இப்படி ஒரு அறம் சார்ந்த பண்பையும் கொண்ட ஒரு பண்பு சார்ந்த ஒரு விஷனரி லீடரை உங்கள் முன்னாடி அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமை கொள்கிறேன். அண்ட் ஐ வாஸ் வெரி ஹானர் டு இன்ட்ரடியூஸ் டு த டயஸ் அண்ட் ஹாப்பி டு ஷேர் யூ திஸ் ஃப்ளோர் சார். வெல்கம் அண்ட் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எங்கள் நிறுவனம் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 40 டீலர்ஸ் வச்சுருக்கோம். ஒரு 32 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்த 32 கண்ட்ரிலையும் ஒரு சில கண்ட்ரியில் 2-3 டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, ஒரு சில கண்ட்ரியில் ஒரு சிங்கிள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீலரோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற ஒரு அறிந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எனக்கு பொருந்தும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் இந்த இன்விடேஷனும் இந்த ப்ரோக்ராமும் டிசைன் பண்ண பார்த்தீங்கன்னா டீலர்ஸ் சினர்ஜி மீட் அப்படிங்கிறத அருமையாக பேர் வச்சிருக்காங்க. நான் அதை தான் வச்சு ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அரவிந்த் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணிட்டாரு. அந்த சினர்ஜி அப்படிங்கிறதுக்கு நான் இன்னொரு வார்த்தை வச்சிருக்கேன். அந்த சினர்ஜி அப்படிங்கிறது ஒரு கூட்டாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட்டு முயற்சின்னு எடுத்துக்கலாங்க. ஒரு கூட்டு முயற்சியா இந்த பாரத் இண்டஸ்ட்ரீஸ் அந்த ப்ராடக்டை உங்களோட சேர்ந்து எடுத்துட்டு போறதுக்கு இந்த முயற்சிக்கு இந்த கூட்டாற்றல் அப்படிங்கிற வச்சதுக்காக இந்த நிறுவன தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு உண்மையாலுமே வாழ்த்துக்கள் சொல்லணும். என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் ஒரு வார்த்தை கேட்டேன். சார் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் எங்கள் ப்ராடக்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். நிறைய டெக் சப்ஜெக்ட்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்கோம்.
மேனுவல் வைண்டிங் எல்லாம் வந்து மெஷின் வைண்டிங், அந்த மாதிரி குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு. ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிற இந்த நிறுவனத்தோட அனைத்து ஸ்டாஃப்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக பன்னீர்செல்வம் அவருக்கு வாழ்த்துக்கள். முக்கியமாக நான் சஃபி அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லணும். சார், ஒரு டீலருக்கு வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னைக்கு பண்ணணுங்க. ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். அதில் முக்கியமாக வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் முதல்ல வேணுங்க. டீலர் வந்து வெற்றி அடையணும்னா ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இருக்கணும். அது அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு தொடர்ந்து நிறைய பொருட்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். புது புது மாடல், புது புது விஷயங்கள், புது ப்ராடக்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு, அந்த டெக்னாலஜி ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்கணும். ரெண்டாவது, வெற்றி அடைவதற்கு வந்து ரெண்டாவது பாயிண்ட்டாக நான் பார்க்குறது வந்து என்னென்னா, உங்ககிட்ட ஒரு டீம் இருப்பாங்க. அந்த டீமில் வந்து நான் இந்த வேலை தான் பண்ணுவேன், நான் இந்த வேலை தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கிராஸ் ஃபங்க்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சேல்ஸும் பண்ணணும், பில்லிங்கும் பண்ணணும், மற்ற கோஆர்டினேஷனும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீமை வந்து ஒரு டீலர் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப அவங்க வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இன்னொரு அடுத்தது இப்போ புதுசாக வந்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டெக்னாலஜிக்கு ஏற்ப நம்ம வந்து நம்மளோட ப்ரொமோஷன்ஸை வந்து எடுத்துகிட்டு போகிறது மூணாவது விஷயமா நம்ம சொல்கிறோம். இந்த மூணுமே வந்து நீங்கள் அதை கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து நீங்கள் அடைய முடியும். அதை வந்து எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய கிராஸ் ஃபங்க்ஷனல் ப்ராடக்ட், சிமிலர் ப்ராடக்ட்ஸை நிறைய ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து பாரத் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வருகின்ற காலங்களில் நிறைய ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அருமையான நிகழ்வாக இருக்கும். ஸோ 46 வருஷத்தோட அனுபவம், நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இன்னைக்கு எப்படி வந்து அது மேனுவல் வைண்டிங்லேருந்து ஆட்டோமேட்டிக் வைண்டிங்காக எப்படி மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. அந்த மாதிரி தொழில்நுட்பத்தோட என்னென்ன புது டெக்னாலஜி வருதோ அந்த புது டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் லான்ச் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் கொடுக்குற அந்த சப்ஜெக்டில் இருந்துங்க. நீங்கள் ஒரு அருமையான டீலர், அதிக வால்யூம் எடுக்கிற டீலராக இருக்கும்போது பாரத் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி கம்பெனிகளுக்கெல்லாம் டீலர் தான் வந்து விஐபிஸுங்க. ஸோ உங்ககிட்ட தான் வந்து எல்லா விஷயங்களுமே வந்து இந்த நிறுவனம் வந்து எடுத்து செல்ல முடியும். அந்த மாதிரி இன்னொரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராடக்ட் கையில் வந்து வச்சுருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைடெக்காக இன்னொரு ப்ராடக்ட் வந்து நிற்கும், ப்ரைஸ் சேலஞ்சஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து அந்த எம்ப்ளாயிக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது உங்கள் டீமுக்கு வந்து ஒரு ப்ராடக்டை வாங்க வந்தாங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து முழுசாக சொல்லி, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அந்த ப்ராடக்டில், அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வர்றவங்க வந்து ஒரு எதிர்பார்ப்போடு வந்து வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதிர்பார்ப்புக்காக வந்து நீங்கள் வந்து உங்கள் டீம் வந்து செயல்படுறது தான் வந்து ஒரு வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும், அதாவது அடித்தளமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்கள் டீமை வந்து எப்படி வந்து வர்ற கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுக்கணுங்க முதல்ல. ரெண்டாவது வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெரிய டீலர் நெட்வொர்க் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து KPI அப்படிங்கிற விஷயங்கள்லாம், அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க. அதாவது இந்த ஒரு ப்ராடக்டில் எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு ஆன என்கொயரி எடுக்கணும், எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு நம்ம கடைக்கு வந்து எத்தனை பேர் வந்து வாக்கின் வராங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து துணிக்கடையிலையும் சரிங்க, எல்லா நிறுவனத்துலையும் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ ஒவ்வொரு நாளும் வந்து இந்த பர்ஃபார்மன்ஸ் நடக்கணும், அதுக்கான ட்ரைனிங் நம்ம எம்ப்ளாயிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நிறுவனத்துலேயும். அது பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி நல்ல ஈடுபாடோடு வந்து செயல்படுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். முழுசாக தன்னை வந்து ஈடுபடுத்திக் கொள்வார் அந்த சேல்ஸ்லேயும் சரி, கஸ்டமர் வந்து அவங்களுக்கான பில்லிங்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்டலேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுலையும் சரி, அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈடுபாடு காட்டுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பாரத் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான நிறுவனங்கள் வந்து சேல்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிறத வந்து டீலர் நெட்வொர்க்கில் இருக்க ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த டீமுக்கும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நிறைய நிறுவனங்கள் வந்து சாஃப்ட்வேரே வந்து மெயின் சாஃப்ட்வேரை வந்து அவங்க டீலர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி, அங்கிருந்தே இன்டென்ட் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்துருச்சுங்க. ஐ திங்க் கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் கூட நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க முயல்வாங்க. அது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்குங்க. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ட்ரைனிங் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு சேல்ஸை க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து அதான் வந்து ட்ரைனிங் மூலமாக கிடைக்கிற வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஒரு சேல்ஸ் டீம், அதாவது ஒரு டீலர் இருக்கிற சேல்ஸ் டீம் வந்து என்ன முறையெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய கஸ்டமரை வந்து நீங்கள் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் தான் முக்கியமாக சொல்கிறாங்க. திரும்ப ஒரு கஸ்டமர் வரணும்னா உங்கள் சர்வீஸ் தான் முக்கியமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாரும் வந்து உங்களோட விளம்பரத்தை வந்து ஒரு போஸ்டிங்காக போட்டுட்ருப்பீங்க. அதெல்லாம் இப்போ வந்து ட்ரெண்ட் மாறி இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதை சொன்னாலும் ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பதிவு வந்து நீங்கள் போஸ்ட் போடுறத விட 1.8 டைம்ஸ் வந்து அதிகப்படியான ரீச்சை வந்து போய் சேரும்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு வீடியோ மூலமாக வந்து அதை ஒரு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து ஒரு வீடியோவாக கொடுத்தீங்கன்னா, இல்லை அந்த ப்ராடக்ட் ஒர்க் ஆகிறத வந்து ஒரு வீடியோ மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து யார் பார்க்குறாங்களோ அவங்க மனசில் வந்து அதிகமாக பதியும். 1.8 டைம்ஸ் வந்து ஜாஸ்தி ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து அந்த பேசிக் போஸ்ட் போடுறத விட்டுட்டு வீடியோ மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரீச் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு கருத்து கணிப்பு மூலமாக இந்த ஒரு நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிராஸ் செல்லிங் அப்படிங்கிறது இந்த டீலர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது ஒரே மாதிரியான ப்ராடக்ட், அதாவது ஒத்து போகிற ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் ஒரு இடத்துல வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கிராஸ் செல்லிங் மூலமாக மினிமம் 20% வந்து அதிகப்படியான சேல்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்து கணிப்பு சொல்லுதுங்க. அதனால் பாரத் இண்டஸ்ட்ரீஸோட அந்த வரப்போகிற ப்ராடக்டெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுடைய கிராஸ் செல்லிங் வந்து 20% ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு அருமையான விஷயமா இந்த கருத்து கணிப்பில் இருக்குது. இப்போது புதுசாக வர்ற ப்ராடக்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் எல்லா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸும் இருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டோட அமைப்புக்காக ஒரு அருமையான அந்த வீட்டில் ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு ஒயிட் குட்ஸ் எல்லாமே தேடுறாங்க. அதாவது கிரைண்டர்லேருந்து எல்லாமே ஒரு ஹைடெக்காக வந்து பார்க்குறாங்க. அதில் வந்து முக்கியமாக கனெக்டிவிட்டி, அதாவது வைஃபை கனெக்ட் பண்ணி அந்த எக்யூப்மெண்ட்டை ஒர்க் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு அரசாணை ஒன்று வந்திருக்கு. எல்லா பொருட்களுக்குமே வந்து என்ன அந்த ரேட்டிங் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து 2 ஸ்டாரா 3 ஸ்டாரா 4 ஸ்டாரா அப்படிங்கிற ரேட்டிங் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து என்னென்னா சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டிக்காக அந்த ரேட்டிங்கை வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வந்து என்ன ரேட்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துலையும் வந்து நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குங்க. அதே மாதிரி ஷேர்ட் அக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய விலை இருக்கக்கூடிய பொருட்களுக்கு பொருந்தும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது ஆஸ் அ டீலர் உங்களுக்கு வந்து இந்த பாரத் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 46 வருஷத்தோட அனுபவம், என்ன ரீசெண்டாக டெவலப்மெண்ட் வருதோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய டீம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த டீமோட ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. இங்கே நான் என்ன எதிர்பார்க்குறேன்னாங்க, ஒரு கூட்டு முயற்சியாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ரேஞ்சான ப்ராடக்டை வந்து ஃப்யூச்சரில் ஹேண்டில் பண்ணி அந்த ஒரு 30-40 ப்ராடக்ட் இருக்கும்போது உங்களுடைய அந்த சேல்ஸ் வந்து அந்த ஒரு பிரேக் ஈவனுக்கு மேலே உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அந்த விதமாக உங்களோட கூட்டு முயற்சி நிறைய ஃபீட்பேக் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்களும் லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்த நிறுவனம் பெறணும். நிறைய லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸை, ஹைடெக் ப்ராடக்ட்ஸை வந்து ஃப்யூச்சரில் டெவலப் பண்ணணும். ஒரு டீலர் வந்து ப்ராடக்ட் எடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குற மாதிரி இந்த நிறுவனம் வளரணும் அப்படின்ற என்னுடைய ஆசையை இந்த இடத்துல பதிவு செஞ்சு இங்கே வந்திருக்க டீலர்ஸ் எல்லாமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த நிறுவனத்துக்கு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வந்து இந்த வெற்றி வாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பாக இருக்கணுங்கிறத வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லி தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி.